என்னது கேள்வி 26 வருஷத்துக்கு முன்னாடி தெரியாதா மாசா இருக்குது படம். வயசானாலும் ஸ்டைலும் அழகும் இன்னும் ஒன்றை விட்டு போகல. தலைவருக்கு கத்துன மாதிரியே நீலாம்பரி போர்ஷன்ஸ்க்கும் எல்லாருமே கத்தணும். பிளாக் பஸ்டர் செம என்ஜாய் பண்ணோம். எல்லா சாங்ஸுமே ஒன்ஸ் மோ போட்டாங்க. ஊஞ்சல் சீனும் ஒன்ஸ் மோ போட்டாங்க. நீலாம்பரி கேரக்டர் இன்னமும் பார்த்தா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. ஊஞ்சல் சீன் தான் அப்கோர்ஸ் டில் நவ் ஊஞ்சல் மாதிரி ஒரு சீன் வந்து தமிழ் சினிமால வந்தது, இந்தியன் சினிமாலே வந்தது இல்லை. இது சூப்பர் ஸ்டாரோட கதைன்றனால அவரே வந்து ஃபோர்ஸ் பண்ணி இதை பண்ணியிருக்காரு. ஆனால் இல்லை இவ்வளோ பெரிய ஹீரோ வந்து ஒரு ஃபீமேல் ஆன்டகனிஸ்டை ஏற்றுக்கிறன்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ப்ரோ சூப்பராக இருந்தது ப்ரோ. அதனால் டிவியில் பார்த்தோம். இப்போ தேட்டரில் போய் பாருங்கள். நம்ம ஃபஸ்ட் டைம் தேட்டரில், ஏன்னா 25 இயர்ஸ் கழிச்சு இப்போ தான் ரிலீஸ் ஆகுதுல்ல. ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்றத வந்து இத்தனை படத்தில் இது பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த படத்தில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. அதை கொஞ்சம் கண்டிப்பாக எல்லோரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஆனால் இல்லை இவ்வளோ பெரிய ஹீரோ வந்து ஒரு ஃபீமேல் ஆன்டகனிஸ்டை ஏற்றுக்கிறன்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி இவங்க டாமினேட் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு அப்புறம் தான் ஃபீமேல் லீடுக்கே ரொம்ப அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு ஹீரோக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டர்லாம் ஒரு விமன் சென்ட்ரிக் கொடுக்க மாட்டாங்க யாரும் எனக்கு தெரிஞ்சு. அது ஒரு சூப்பர் ஸ்டாராக எந்த இண்டஸ்ட்ரியிலுமே ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு ஃபீமேலை வந்து தனக்கு அகேன்ஸ்டாக ஒரு ஈக்குவலான கேரக்டர் கொடுக்க மாட்டாங்க. பட் இதில் வந்து இது சூப்பர் ஸ்டாரோட கதைன்றனால அவரே வந்து ஃபோர்ஸ் பண்ணி இது பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப நாள் பார்க்கணும்னு நினச்ச ஒரு படம் பார்த்துட்டேன். ஒரு தலைவர் ஃபேனாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் போய் பாருங்கள். ஃபுல் எனர்ஜியாக இருக்காங்க உள்ள. ஊஞ்சல் சீன்லாம் தாறுமாறாக இருந்துச்சு. 4-5 வாட்டி ரெக்வஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம் ஊஞ்சல் சீன்லாம். ஹாப்பி பர்த்டே தலைவா, ரொம்ப நன்றி. பிறந்ததற்கு நன்றி. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. க்ரூஸ் பம்ஸாக இருந்தது. எப்பவுமே சேம் வைப் தான். எப்படி பார்க்குறோமோ ஆக்சுவலாக வந்து காம்போ செம்ம ஹிட் ஆயிடுச்சு. அதனால படமே செம்ம ஹிட்டு. நான் பார்த்த ஃபர்ஸ்ட் படம் இதுதான். ஃபர்ஸ்ட் படம் வாழ்க்கையில பார்த்த முதல் படம் தேட்டரில் வந்து பார்த்த படம் இதுதான். தலைவர் இல்லை, நான் தேட்டரில் பார்த்த முதல் படம் இதுதான். 25 இயர்ஸ் கழிச்சு ஃபர்ஸ்ட் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். அதே ஃபீல். நான் தொண்டை தான் கட்டிக்கிச்சு ஃபுல்லாக எங்களுக்கு. ஆமாம், கத்தி முடியல என்னால். ஆக்சுவலாக வந்து அதான் சாங் ஒன்ஸ் மோர் போட்டு பார்த்துருப்பீங்க. இது படமே ஆல்ரெடி 1 மோர் தான். எல்லா சாங்கும் 1 மோர் போட்டாங்க. இல்லை நீலாம்பரி சீன் 1 மோர் போட்டாங்க. அந்த ஊஞ்சல் சீன் இருக்குல்ல, அது வந்து 1 மோர் போட்டாங்க. நீலாம்பரிங்கிறது அது ஒரு ஐகானிக். நீலாம்பரி தான் ஆக்சுவலி ஒரிஜினல் பேரு. அது நெகட்டிவ் ஷேடு கொஞ்சம் போட்டனால அது வெளியாகிட்டாங்க. இல்லைன்னா நீலாம்பரி தான் ஹீரோயின். அது வந்து 1999 பண்ணியிருக்காங்க. டில் நவ் இப்போ 2025 டில் நவ் சினிமாவில் வந்து ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் ஆன்டகனிஸ்டாக போட்டு வில்லியா போட்டு ட்ரை பண்ணாங்க. நிறைய ஹீரோஸ் பண்ணாங்க, நிறைய ப்ரொடியூசர்ஸ் பண்ணாங்க. ஆனால் டில் நவ் நீலாம்பரியை பீட் பண்ண முடியல. வரையும் நீலாம்பரி ஓவர்டேக் பண்ணுறதுக்கு நான் 1999 எல்கேஜி படிச்சப்போ நான் பார்த்தேன். அப்போ ரம்யா கிருஷ்ணன் பேர் தெரியாது, நீலாம்பரின்னு தான் பேர் தெரியும். அதுதான் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு எங்களுக்கு அப்பையிலேருந்து. ஸோ அது ரம்யா கிருஷ்ணன் தெரியும். ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ரம்யா கிருஷ்ணன் தெரியறதுக்கு. ஊஞ்சல் சீன் தான் அப்கோர்ஸ். டில் நவ் ஊஞ்சல் மாதிரி ஒரு சீன் வந்து தமிழ் சினிமால வந்தது, இந்தியன் சினிமாலே வந்தது முடியாது. அட் தி சேம் டைம் அவங்க நீலாம்பரி வந்து விச் மீன்ஸ் இவங்க ரம்யாக்கு வந்து லாஸ்ட் ஸ்டேஜ் வரையுமே அந்த ரிலாக்ஸ் சொல்லிட்டு தான் இருக்காங்க. எல்லா ஸ்டேஜ்லையும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. வயசானாலும் உங்க ஸ்டைலும் அழகும் மாறவே மாறாது. வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே தலைவா. நல்லா இருந்ததுங்க, ரொம்ப நல்லா இருந்தது. நான் இது வந்து தியேட்டர்ல பார்த்தது 6th படிக்கிறப்ப. அதே வைப்பு செம்மையா இருக்கு. இப்ப வந்து பாக்குறப்ப ரொம்ப நல்லா இருக்கு படம் பாக்குறப்ப. எனக்கு ஊஞ்சல் சீன் தான் வந்து எடுக்கிறது. அந்த ஊஞ்சல் சீன் கெத்தா இருந்தது. இன்னமும் பாக்குறப்ப ஃப்ரெஷ்ஷா இருந்தது. நீலாம்பரி கேரக்டர் இன்னமும் பார்த்தா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. இப்பயும் பாக்குறப்ப நல்லா இருக்கு. ஃபீல் நல்லா இருக்கு. அந்த ஃபீல் சூப்பரா இருக்கு. தியேட்டர்ல நல்லா இருக்காதுங்க. நீலாம்பரி இவங்க தான் நீலாம்பரி, அவ்வளவுதான். ஆமா, கண்டிப்பா. நீலாம்பரியோடதுனா ஹூ ஆர் யூ அப்படின்வாங்கல்ல, அந்த ஃபர்ஸ்ட் சீன் அது நல்லா இருக்கும். தலைவரோடது என் வழி எப்பயும் தனி வழி, அதுதான். மெனிமோ ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் தலைவா. எப்பயும் நீங்க தான் எங்க தலைவர். தேங்க்யூ. சூப்பரா இருந்தது. பிளாக் பஸ்டர் செம என்ஜாய் பண்ணோம். எல்லா சாங்ஸுமே ஒன்ஸ் மோ போட்டாங்க. ஊஞ்சல் சீனும் ஒன்ஸ் மோ போட்டாங்க. ஸோ கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட். இல்லை நான் வந்து 3 இயர்ஸ்ங்க அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ. ஸோ வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது. தலைவர் ஆக்டிங்க்கெல்லாம் நம்ம ரிவ்யூ சொல்லவே முடியாது இல்லையா. ரொம்ப சூப்பரா இருந்தது. அண்ட் ஆக்சுவலி ஈக்குவலி தலைவருக்கு கத்துன மாதிரியே நீலாம்பரி போர்ஷன்ஸ்க்கும் எல்லாருமே கத்தணும். சூப்பரா இருந்தது. ஏன் வழி தனி வழி, அந்த டைலாக் தான். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே தலைவர். மே யூ பி
happy always and blessed with 100 years and more. சூப்பர் நான் படம் ஆப்வியஸா செம்ம படம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஐ திங்க் அவ்வளோ வருஷம் கழிச்சு வந்த படம் மாதிரியே தெரியல. நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா வந்து தமிழ் சினிமா இருக்கிற வரையும் படையப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பாஷான்னு சொல்லுவாங்க. பாஷா வந்து ஒரு ஃபேன்ஸ் கல்ட் அப்படி போவோம். பட் படையப்பா வந்து ஃபேமிலி கல்ட், குடும்பமாக அந்த பார்த்த படம். எப்படி வந்து மாயா பஜார்னு ஒரு படம் இருக்கும், எப்படி வந்து திருவிளையாடல் படம் இருக்கும், எப்படி எம்ஜிஆருக்கு நம்ம எங்கள் வீட்டு பிள்ளை இருக்கோம், அது போல் வந்து அந்த வைப்பு தான் இந்த இல்லை படையப்பா படம் இந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப நாள் முன்னாடி வந்தது செம்ம மாஸ். அந்த வைப்பு ஆமாம், அவருடைய ஸ்டைலே தனி தான். அந்த விண்டேஜ் தலைவரை பார்க்கறதுக்கே வேற லெவல் இருந்துச்சு. வேற லெவல் என்ஜாய் பண்ணோம். அந்த ஃபர்ஸ்ட் ஷோ வைபே வேற லெவல் தலைவர். படம் சூப்பரா இருந்துச்சு. படம் நிறைய தடவை பார்த்துருக்கோம். எப்பயுமே சன் டிவில போட்டா பார்ப்போம். ஸோ இது தியேட்டர்ல பார்த்தது ரொம்ப சூப்பரா. இல்ல ஃபர்ஸ்ட் டைமே நாங்க வந்து தியேட்டர்ல தான் பார்த்தோம். அப்ப ரிலீஸ் ஆனப்போ தியேட்டர்ல பார்த்தோம். அப்ப எப்படி ஒரு வைப் இருந்ததோ அப்ப எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இப்பயும் ஃபீல் ஆச்சு. நல்லா இருந்துச்சு. வித்தியாசம்னா என்ன, ஸ்கிரீன் சைஸ் தான் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது தவிர அதே வைப் அதே ஒரு எக்ஸைட்மெண்ட் அது எல்லாமே இருந்தது. இப்போ பார்க்கும்போது மாஸ் சீன் இல்ல, மாஸ் சீன் மட்டும் இல்ல, நிறைய சீன்ஸ் இருக்கு. ஒரு ஃபேமிலி கனெக்ட் இருக்கும். ஒரு அம்மா ஒரு தங்கச்சி எப்படி அவங்க ட்ரீட் பண்றாங்க, ஒரு அப்பாவோட பேச்சு எப்படி நம்ம கேட்கணும், ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடந்துக்கணும், அந்த மாதிரி ஒரு மாதிரி நல்லா பிடிக்கும் பார்க்கறதுக்கு எல்லாருக்குமே. அதே மாதிரி அந்த ஒரு லவ்னா என்ன பண்ணணும், அதுக்கு நம்ம எவ்வளோ எஃபர்ட் போடணும். இப்பெல்லாம் லவ்லாம் எப்படின்னு உங்களுக்கு தெரியுதுல, அந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு லவ்க்கு இவ்வளோ எஃபர்ட் போடுவாங்களா ஒரு லேடி. அது 18 இயர்ஸா அவங்க வந்து அதை வந்து வச்சிருக்காங்கல்ல, அந்த வெறி அதெல்லாம் வந்து பார்க்கும்போது நல்லா இருக்கு. அது வந்து பெரிய விஷயம். ஏன்னா வந்து ஒரு அவ்வளோ பெரிய ஒரு பிரைம் ஹீரோ வந்து இன்னொரு ஆக்ட்ரஸ்க்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது மாஸ் பண்ற ஹீரோஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவாய்ட் பண்ணுவாங்க. எனக்கு இந்த ரோல் வேணான்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து அவங்களுக்கு எனக்கு கொடுக்குற ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் அந்த கேரக்டருக்கும் மாஸா வெயிட்டா இருந்தா மட்டும்தான் இந்த படம் வந்து நல்லா வரும் அப்படின்றது வந்து தெளிவா